யாரோ மனதிலே ஏனோ கனவிலே கோரு பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன் உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். எதுக்கு இந்த பொண்ணு அஜயை பார்த்துட்டே இருக்கு? ஒருவேளை தலையில ஹெல்மெட் போட்டிருக்கனால குழந்தையை கடத்த வந்திருக்கும்னு நினைச்சிருக்குமோ? அஜய், I fall in love with you. I love you. என்னது லவ்வா? இது எப்ப இருந்து? பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, பேரை வேற சொல்றா. ஹலோ, நீங்க அஜய், உங்களோட பதில நீங்க இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்ல. பொறுமையா யோசிச்சு சொன்னா போதும். உங்களுக்கு என் மேல எப்ப லவ் வருதோ அப்ப சொன்னா போதும். சரி, நான் வரேன். ஏமா நில்லு. ஒருவேளை என் நண்பனுக்கு உன் மேல லவ் வந்துருச்சுன்னா அவன் எப்படி சொல்லுவான்? அதுதான் அவரோட நம்பர் என்கிட்ட இருக்கே. நான் நைட்டு கால் பண்றேன். நீழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன். குயிலாக நான் இருக்க, நெடிலாக நீ வளர்க்க, சென்னை தமிழ் சங்க தமிழானதடி. அறியாமல் நான் இருக்க, அழகாக நீ திறக்க, காதல் மழையாயுள்ளது தூருமடி. டே அஜய், என்னடா நடக்குதுங்க? பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, உன் பேரு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல விசாரி. நம்மளை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கனாலதான் நம்ம கிட்ட வந்து இப்படி விளையாடுறான்னு நினைக்கிறேன். அச்சா, எனக்கு என்னமோ அப்படி தெரியலடா. உண்மையாவே ப்ரப்போஸ் பண்ண மாதிரிதான் இருக்கு. அதித்தி குட்டி, அந்த மிஸ்ஸோட பேர் என்ன? மச்சான், அஜய் தியா. காலம் போன காலத்துல இந்த பொண்ணையாவது ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமாமா, அப்படியே அதித்திக்கு புது ஆன்ட்டி கிடைச்சிருவாங்க. ஐயோ அதித்தி குட்டி, இப்படிலாம் பேசக்கூடாதுடா. மச்சான், அவகிட்ட பேசிட்டே நின்னனவே வாய் அடிக்கிட்டே இருப்பா. அதுவும் கரெக்ட் தான். அந்த மிஸ் வேற போயிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி கிளம்புறது? மச்சான் மச்சான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நித்யா வந்துட்டாங்க, நம்ம கிளம்பிடலாம். அதித்தி குட்டி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா கிட்ட என்ன பத்திலாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஒருவேளை சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப அம்மா பிரிச்சிருவாங்க. குட் கேட். சரி, நீங்க பாத்து போங்க. அங்கிள் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். நாளைக்கும் வருவேன்னு சொல்லிருக்க. அதித்தியை பார்க்கவா இல்ல அந்த மிஸ்ஸ பார்க்கவா? டேய், இதுல என்ன டவுட் உனக்கு? அதித்தியை பார்க்கதான். நம்பிட்டோம் மச்சான். என்ன இருந்தாலும் ஃபிகர் சூப்பர். என்கிட்ட நீ வாங்கி கட்டிட்டு போற பாரு. சாரி, இதுக்கப்புறம் ஃபிகர்னு சொல்ல முடியாதுல. தங்கச்சி சூப்பரோ சூப்பர். எப்படியோ மச்சான், காலம் போன காலத்துலயும் உனக்கு ஒரு ஃபிகர் செட் ஆயிருக்கே. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவன் இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா நீ பாரு, இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணதில்ல. எது எப்ப நடக்கணும்னு இருக்குதோ அப்பதான் நடக்கும் போல. டெய்லி போதும், நிறுத்துடா. சரி வா போலாம். அதான் நீ இதுக்கப்புறம் இங்க நிப்பியா? வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். டேய் மச்சான், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? கேட்காதன்னு சொன்னா விடவா போற? கேட்டு தொட. அந்த பொண்ணுக்கு நீ ஊ சொல்லுவியா இல்ல ஊஹூ சொல்லுவியா? ஏய், ஏன்டா படுத்துற? ஏதோ நம்மள நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கலாய்க்கிறான்னு நினைக்கிறேன். மச்சான், நாளைக்கு அவ உன் பதிலுக்காக காத்துட்டு இருப்பா. நீ ஊ சொல்ல போறியா இல்ல ஊஹூ சொல்ல போறியா? அத நாளைக்கு பாத்துக்கலாம். வண்டியில வந்து ஏறு. அடியே பொண்ணடி, உனக்கு குளிக்க வைக்கலாம் தெரியுமா?
ஏன் தெரியாது? எனக்கு எல்லாமே தெரியுங்க. எப்படி கத்துக்கிட்ட? ஏங்க, நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குமா? கிராமத்திலேயே வளர்ந்துருக்கேன். இப்பவும் அங்கேயே தான் இருக்கோம். அதனால இதெல்லாம் எனக்கு தெரியும். எதுக்குடி அழுதுட்டே இருக்கான்? ஒருவேளை கண் எரியும் போல. அட அதெல்லாம் இல்லைங்க. குழந்தை கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் அழும். ஒரு 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? ஆனா எனக்கு தாண்டி இது புதுசா இருக்கு. என்ன சவுண்டு? என்ன? குழந்தை வீட்ல இருக்கிற 4 பேருக்கு தெரிய வேண்டாம். அதான் சவுண்ட் கொடுத்து ஊற கூட்டுறான். அதுக்குன்னு இப்படியா? டேய் குட்டி, என்னடா விசில முழுங்கிட்டியா? இவ்ளோ சவுண்டு போடுற? கிருஷ்ணா, இத பார்த்து நல்லா கவனிச்சுக்கோ. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீ தான் குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருவான். அதனால பெரிய சிரமம்லாம் இருக்காது. சரிங்க அத்தை. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா அதுக்காக இப்படியே இருந்துடாத. நேத்து வேற குடிக்கிற அளவுக்கு போயிட்ட. நல்ல வேலை, குழந்தை அழுதனால திரும்ப எந்திரிச்சு வந்துட்ட. நீ வருத்தத்துல இருக்கறனால நேத்து எங்களால ஒண்ணும் சொல்லவும் முடியல. இல்ல அத்தை, எனக்கு கையில் போனதை தாங்கவே முடியல. புரியுதுப்பா, ஆனா என்ன பண்ண முடியும்? காலம் போன காலத்துல இவரே உயிரோட இருக்கும்போது பாரேன், வாழ வேண்டிய வயசுல அவ போய் சேர்ந்துட்டா. அடி, இப்ப என்ன சொன்ன? இல்லைங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க பாரு கிருஷ்ணா, இதெல்லாம் மறந்துட்டு அடுத்து என்னன்னு பாரு. இவனுக்காக உன் வாழ்க்கையை தொடங்க பாரு. இப்படியே முடங்கி போய் வீட்ல உட்காரணும்னு நினைக்காத. அடுத்து காலேஜ் போகணும்ல, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பி. ஒரு 6 மாசத்துக்கு இவனை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ எப்பவும் போல உன் வேலையை பார்க்க ஆரம்பி. அப்பதான் உன் மனசும் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியே வரும். ஆமாமா, கிளவி சொல்லிட்டால, கேட்டுக்கோ. ஆமா, 2 பேரும் வயசான காலத்துல இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் குழந்தையே இல்லைங்கிற ஏக்கம் என்னைக்குமே வந்ததே இல்லையா? ராஜா, அதெல்லாம் எங்களுக்கு என்னைக்குமே வந்ததில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஊர்ல உள்ள எல்லாரையுமே எங்க குழந்தைங்களா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு எல்லாரையும் நாங்க செய்ய செய்ய அவங்களும் அவங்க வீட்ல ஒருத்தவங்களா எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு அந்த வருத்தம் என்னைக்குமே வந்ததில்ல. இப்படிதான்ப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதுக்காக வருத்தப்பட்டுட்டே முடங்கி உட்கார்ந்துட முடியுமா சொல்லு? என்னையும் தான் எத்தனையோ பேர் மலடி மலடின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஊர்ல உள்ள பாதி பேரு என்ன அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். நான் என்னைக்குமே அதை நினைச்சலாம் வருத்தப்பட்டதே இல்லை. நாங்க 2 பேரும் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வச்சிருக்கிற காதல்ல அப்படியே வாழ்ந்துட்டோம். நீயும் உன் மனைவி மேல அளவு கடந்த காதல வச்சிருக்க. அவன் நினைப்போட இந்த குழந்தைய நீ நல்லபடியா வளர்ப்பேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அத்தை, இதுக்கப்புறம் இவன் தான் எனக்கு எல்லாமே. இவனை பாத்துக்கிறதா என்னோட முத கடமை. அப்புறம் என்ன, குழந்தைய தூக்கு. இல்ல அத்தை, இத்தனோண்டா இருக்கான். எனக்கு தூக்குறதுக்கே பயமா இருக்கு. அவனை சேர்த்து தூக்க கூட எனக்கு சரியா தெரியல. அதெல்லாம் போக போக சரியாயிரும். இப்போதைக்கு குளிக்க வச்சிருக்கேன்ல, ஈரத்தோட வேற இருக்கான். அதனால கை வலிக்கு கீழே போட்டாலும் போட்டுருவேன். நான் அப்புறம் தரேன். ஷாலு, ஒரு 500 ரூபா குடுடி. டேய், இன்னும் விளையாடுறியா? இப்படி 500 500 சொல்லி என்கிட்ட 5000 ரூபா வாங்கிட்ட நீ. ஏய் குடுடி, பின்னாடி சம்பாரிச்சு உனக்கு தானே தர போறேன். அப்புறம் என்ன? இப்படியே ஊர் சுத்திட்டு இருந்தா எப்படிடா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அதெல்லாம் என் மாமியாரை நான் அப்ப கரெக்ட் பண்ணிக்குவேன். நீ ஒரு 500 ரூபா குடுடி. டேய், என்கிட்ட சத்தியமா காசு இல்லடா. இருந்தா இந்நேரம் கொடுத்துருப்பேன். உங்க அப்பா பாக்கெட்ல நீ ஆட்டை போட்டு வச்சிருப்ப, எடுத்துட்டு வாடி. நீ இருக்கியே லூசு. சரி இரு, வரேன். ஆமா, எதுக்கு இந்த 500 ரூபா? அதுவா, நல்லது கெட்டது அழுக்கானது அந்த படத்துக்கு போறேன். என்னது? நல்லது கெட்டது அழுக்கானதா? அட ஆமாடி, அதான் தலை படம், குட் பேட் அக்லி. ஓ, அதத்தான் அப்படி சொன்னியா? எரும மாடு, படத்துக்கு போட்டுக்க 500 ரூபா கேக்குறேன். டேய், ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட பரவாயில்ல. மூவிக்கு போய் காசு கறியாக்கிட்டு வர போற. ச்சே, காசு கரியாலாம் ஆக்க மாட்டேன். காசை பாப்கார்னா மாத்திடுவேன். அப்படியே தலை படம் பாத்தியா, நல்லா விசில் அடிச்சு ஜீனா பேப்பர்லாம் பறக்க விட்டு ஒரு அளப்பறை கூட்டிடுவோம். நீ என்னத்தையோ கூட்டு, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஏ ஷாலு, இப்படிதான் இருக்கணும். என்னதான் கோவப்பட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிற பாரு. அதான்டி நீ. இந்தா பிடிச்சு தொலை. எங்க அம்மா கண்ணுல மட்டும் சிக்கனு, அவ்வளவுதான். இங்க இருந்து கிளம்பி ஓடிப்போ. ஆமா ஷாலு, எனக்கு ஒரு டவுட். என்ன லவ் பண்ணலன்னு சொல்ற, என்கிட்ட சரியா கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிற. ஆனா நான் என்ன கேட்டாலும் எனக்காக செய்றியே, அது மட்டும் ஏன்? ஏனா நீ எனக்கு அத்தை பையன். அதான் ஒரு பாசத்துல கொடுக்குறேன். நம்பிட்டோம். சரி, எனக்கு பணம் வந்தா போதும். ஏய், அப்ப இதுக்காக தான் என்ன பார்க்க வர? சேச்சே, அப்படிலாம் இல்ல ஷாலு, இதுக்காகவும் வரேன். அவ வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காகடா வந்திருக்க? அடடே, வாங்க முக்காடு மாமியாரே. அடி, இதுக்குதான்டா. இதுக்குதான் உன்னை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. உங்க அம்மா நீயும் இதுல ஒரே மாதிரி. மாமியாரே, நான் எங்க அம்மா மாதிரி இல்லனாதான் தப்பு, இருந்தா தப்பே இல்ல. டேய், பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஆமா,
எதுக்கு இந்த 500 ரூபா? அது அது வந்துமா, ஒரு எமர்ஜென்சிக்கு அவன்கிட்ட நான் வாங்கியிருந்தேன், அதான் கொடுக்க வந்தேன். மாமியாரே, உங்க மக பொய் சொல்றா. எனக்காக என்ன படத்துக்கு அனுப்புறதுக்காக ஆசையா 500 ரூபாய் ஆட்டை போட்டு எடுத்துட்டு வந்தா. ஆனா இப்படி மாட்டிக்கிட்டோம். அட பாவி, நீ நல்லவனா கெட்டவனாடா? டேய், உனக்கு போய் காசு எடுத்துட்டு வந்த மாதிரி என் பத்தி செருப்பால அடிக்கணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னம்மா மைண்ட் வாய்ஸ்ல மாமனை கொஞ்சற போல? டேய், உன்னை கொன்றுவேன், இங்க இருந்து ஓடிரு. ஓ ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அடியே. ஐயோ அத்தை, அடிச்சிடாத. டேய், எங்க அம்மாவே அடிக்கலைனாலும் நீ ஞாபகப்படுத்தி அடிக்க வச்சிருவ போல. அம்மா, இவன் தான் லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்கான், நீ ஒண்ணு நம்பிராத. இந்த புடி காசை. அட என்ன ஷாலு பயந்துட்ட? இதுக்கெல்லாம் பயப்படலாமா? காதல்னு வந்துட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கணும். என்னது காதலா? அட ஆமாத, உனக்கு தெரியாதா? டேய், கொஞ்ச நேரம் வாயை மூடுறா. அம்மா, அவன் லூசு ஏதோ வளரிட்டு இருக்கான், நம்ம இங்க இருந்து போலாம் வா. ஏய் பாலா, கடுப்பு கிளப்பாம இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். அட என்னத, இப்பவே கூப்பிட்டு சம்மந்தம் பேச போறீங்களா? சூப்பர். டேய் டேய், ஏன்டா, ஏன் ஏன் இப்படி உசுர வாங்குற? அட ஷாலு, நீ எனக்காக பணம் கொடுக்க ஆசையா வந்திருக்க. உங்க அம்மா உன்னை அடிக்க வராங்க, நான் தடுக்க வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் சாங் போடலாமா? இப்போ உங்க அம்மா அடிக்க வருவாங்க, நான் தடுப்பேன். ஆத்தா அடிக்கையில அது அங்க இங்க வலிக்கலையே. இவன்ட்ட இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஏய் நெடுமாறி. அட என்ன மைனி, கூப்பிட்டுட்டே இருந்தீங்க? உன் பையனே கேளு, அவன் படத்துக்கு போறதுக்கு ஏன் அவகிட்ட பணம் கேட்டிருக்கான். ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படத்துக்கு போறதுக்கு பிள்ளைகிட்ட பணமா கேப்ப? ச்சே, நானே வீட்ல இன்னைக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்காம ஏமா கொஞ்சம் கொடு. ஏய் 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 ஏய், அவனை திட்டுற மாதிரி திட்டி பணத்தை ஆடைய போட்டுட்டா போறேன். இருடி, உன்னை வந்து காமிச்சுக்கிறேன். அத நான் தான் சொன்னல, எங்க அம்மாவை கூப்பிடாதீங்கன்னு. என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா பணமாவது மிஞ்சி இருக்கும். இப்ப அதுவும் போச்சா? ஹலோ, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆல்ரெடி இந்த டயலாக போட்டுட்டீங்க. ஓ அப்படியா? அப்போ வேற என்ன சொல்லலாம்? என் மாமியார் ஹா, என்ன என்ன? என் மாமியார் கையில இருந்து ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். ஆமா, கொஞ்ச நாள் நானும் கவனிச்சுட்டே இருக்கேன். நீங்க எதுக்காக எங்க அம்மாவே பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அது ஒண்ணு நடி பொண்டாட்டி, நம்ம கதைக்கு வில்லியே அவங்க தான். அதான் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருக்கேன். எது கொஞ்சமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வெளிய போங்க, அம்மா வந்து அவ்வளவுதான். ஹே புட்டி, நீ கவலைப்படாத. உங்க அம்மா வெளியே போறத பார்த்துட்டு தான் இங்க வரேன். ஓ, அப்ப இங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு இதான் வேலை. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பாத்துட்டே இருக்கீங்க. என்ன, இதை விட்டு நமக்கு என்ன வேலை இருக்கு? செம் லீவ் வேற ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல சம்மர்ல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு உன்னை கண்ணுக்கு குளிர்ச்சியா சைட் அடிச்சுட்டு இருக்கலாம். கண்ணை ரெண்டையும் பிடுங்கி காக்காக்கு போட சரியா வந்துரும். ஐயோ, உங்க வீட்டு காக்கா தான் நான்வெஜ் சாப்பிடாதே. ஆ, காக்கா நான்வெஜ் சாப்பிடாதா? ஆமாடி, உங்க வீட்ல ஒரு காக்கா இருக்கே. எங்க வீட்லயா? எங்க வீட்ல எது காக்கா? மா, நீங்க யார சொல்லிட்டு இருக்கீங்க? வேற யார? உங்க அம்மாவை தான். யுவன், உங்கள எதுக்கு இப்படி எங்க அம்மா பேசிட்டே இருக்கீங்க? வர வர ரொம்ப ஓவரா தான் போறீங்க. தப்பு பண்ணது நீங்க, அத கைங்களமா மாட்டி விட்டனால என் அம்மா மேல மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டே இருக்கீங்க. புடி, உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஊர்ல உள்ள காக்காலாம் காக்கான்னு கத்தும், ஆனா உங்க அம்மா காசு காசுன்னு கத்துவாங்க. அப்போ ரெண்டும் ஒண்ணு தானே? அது என்னமோ உண்மைதான். இந்த விஷயத்துல வேணா நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க அம்மாவுக்கு எப்பவுமே காசு தான் முக்கியம். அவன் என்ன காக்கான்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான், இவனும் கூட சேர்ந்து பொல்ல கட்டிட்டு இருக்கா. அடே டேய், வாங்க மாமியாரே. டேய், யாரா யாருக்கு மாமியாரு? நீங்க தான். அச்சச்சோ, உங்களுக்கு தான் மாமியார் சொன்னா பிடிக்காதே. சரி ராஜேஸ்வரி, நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வர வர ஓவரா திமிர் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, அந்த ஆளுக்கு ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அதனாலதான் உன்னை ஒண்ணும் பண்ணாம இன்னும் விட்டு வச்சுட்டு இருக்கோம். இல்லனா இந்நேரம் உயிரோட கொளுத்திருப்போம். எங்க கொளுத்திருவியா? கொளுத்து பார்க்கலாம். டேய், நீ ஓவரா சீண்டி பாத்துட்டு இருக்க. வேண்டாம் அடியே, இனி என்ன பழ காட்டிட்டு இருக்க. வாய் மூடுறி. டேய், நான் வரும்போது என்ன பார்த்து காக்கா தானே சொன்னேன். ஐயோ ஆண்டி, உங்களுக்கு காக்கா நான் கேட்டுச்சு. நீங்க வேற காது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். என்னது ஆன்ட்டியா? இந்த ஆன்ட்டி சுகர் டீலாம் என்கிட்ட வேண்டாம். சரிடி, ஆண்டின்னு கூப்பிடல போதுமா? டேய், என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? யுவன், எதுக்கு இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஆமா, என் வீட்ல உனக்கு என்ன வேலை? ஓ அதுவா ஆண்டி, ஒன்னும் இல்ல. அன்னைக்கு வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு பால் கொடுத்துட்டு போனல, அதான் டம்ளர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
டம்ளர் தானே, இதோ எடுத்துட்டு வரேன். வந்து கொடுத்ததும் கிளம்பிடணும். ஏங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அம்மா கிட்ட நீங்க வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இன்னும் ஒரு 6 மாசம் படிப்பு இருக்குல்ல, அதுல மட்டும் கவனத்தை செலுத்து. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்க சொன்னா நீங்க என்னடானா என் அம்மாவை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கீங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல எங்க அம்மா உங்ககிட்ட மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட என்ன ஆண்டி, வெறும் டம்ளரை தரீங்க? நான் அன்னைக்கு ஒரு டம்ளர் பாலாவது கொடுத்தேன். நீங்க ஒரு பால் பாயாசமாவது எடுத்துட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பண்றீங்களே. டேய், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி நின்னு பேசிட்டு இருந்தே பால் டாயில கலக்கி வாயில ஊத்தி விட்டுறேன். ஒழுங்கா ஓடிடு. ஐயே, நீங்க செய்யக்கூடிய ஆள் தான். சரி கொடுங்க. டேய், கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க வாங்கி வச்சுட்ட. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்லணும்னு தோணுது. கதையா? என்னது? ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சாம். ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் மட்டுமா இருந்துச்சு? அடி நீ வேற, கதையை முழுசா கேளுடி. புதுசா புதுசா ஏதோ கதை சொல்றீங்க, சொல்லி தொலைங்க. ஏய், என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கு? நான் உன் அம்மாடி. அட கொஞ்ச நேரம் கத்தாம சும்மா இருமா. நான் தான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன்ல, கதை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். அம்மா, இருமா. ஏதோ லூஸ் மாதிரி அடிக்கடி உளறிட்டு இருக்கார்ல, என்னன்னு கேப்பமே. ஏங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சாம். அதுல அப்பா அம்மா 2 பசங்க, கடைசியா ஒரு குழந்தை. அந்த 3 குழந்தைங்கள்ல பெண் குழந்தைக்கு மட்டும்தான் பூர்வீக சொத்து எல்லாமேன்னு அவங்க அப்பா அம்மா எழுதி வச்சிருந்தாங்களாம். சரி, அப்புறம்? அப்புறம் என்ன, அது தெரிஞ்ச 2 திருட்டு பூனைங்க அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்துருச்சான். அந்த குடும்பமே இப்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் தெரியல. அந்த குழந்தைய 18 வயசு வரைக்கும் நல்லபடியா வளர்த்து, அதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் அந்த திருட்டு பூனையை எடுத்துக்கிறதுக்காக அந்த குழந்தையவே கருவறுக்க பாக்குதான். ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மகா, நீ ஒரு மக்குன்னு அடிக்கடி நிரூபிக்கிற. டேய், நிறுத்துடா. அவளுக்கு தான் நான் சொன்ன கதை புரிஞ்சிருக்காது, உங்களுக்காவது புரியுதா? இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை சும்மா போட்டு வாங்குறானோ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? டேய், தேவையில்லாம அதிகமா பேசி என் பொண்ணோட மனசை கலைக்க பார்த்த உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க நடக்கிறதே வேற. இவனுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு போச்சு, அடுத்த பாயசத்தை போட்டுடலான்னு ஏதாவது ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் மகாவ, என் மகாராணிய அவளோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போறதுதான் இதுக்கப்புறம் என்னோட வேலை. டேய், என்ன என்கிட்டயே சவாலா? இங்க பாரு, என்னை பத்தி முழுசா உனக்கு தெரியாது. ஏதோ அறகுறையா கண்டுபிடிச்சிட்டு ஓவர் ஆடாத. இதுல இருந்து ஒழுங்கா ஒதுங்கிரு. அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு பாத்துக்க தெரியும். உங்க வேலையை பாருங்க. அப்புறம் இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, ஸ்ட்ரெயிட்டா இதுதான் நடந்துச்சுன்னு மகா கிட்ட சொல்லிடுவேன். இப்படி கதை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என்னடா மிரட்டியா? அப்படி கூட வச்சுக்கோங்க. சை, எல்லாம் என் நேரம். யுவன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கதை சொன்னதும் எங்க அம்மா எதுக்கு உங்களை திட்டிட்டு போறாங்க? அது ஒண்ணு இல்லடா பொண்டாட்டி, உங்க அம்மாவும் உன்ன மாதிரி நட்டுக்கண்ட கேஸா இருப்பாங்களா என்னமோ. ஒழுங்கா ஓடி போயிருங்க. அப்புறம் கப்ல இருக்கிற காஃபிய மூஞ்சில ஊத்திடுவேன். அதுல காஃபி எல்இடி பேக்கு. பேக்கா? மீ மீ அட நீதாண்டி என் ஆசை பொண்டாட்டி. சரி, ரொம்ப நாள் ஆச்சு நீயா என்கிட்ட வந்து. இப்ப வரியா இல்ல நான் வரட்டா? ஹலோ ஹலோ, நான் ஒன்னும் உங்களை மன்னிக்கல. நீங்க எப்ப உண்மையை நிரூபிக்கிறீங்களோ அப்பதான். அப்பதான் நீங்க உண்மையை நிரூபிச்சாதான் உங்களை மன்னிச்சிட்டு அப்புறம் லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க போறேன். ஏய், என்னடி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற? ஆல்ரெடி நம்ம லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து. அடி பாவி. பறக்குதே செடி போல அது முறக்குதே, ரெண்டும் இங்க காதல் செய்யறோம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கும் போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். இது சேட் எண்டிங்காக தான் இருக்கும். அதை ஏன்னு கூட சொல்லியிருந்தேன். மறுஜென்மம் அப்படிங்கிற லீடை வச்சு நான் அடுத்த ஸ்டோரி மூவ் பண்ண போறேன்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நான் சேட் எண்டிங் கொடுத்துருந்தேன். மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அப்புறம் அதில் எனக்கு பெருசாக கமெண்டும் வந்ததில்லை. ஸோ நீங்கள் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிருக்கீங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது.
எதுக்காக இந்த கான்செப்டை சூஸ் பண்ணேன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா தமிழ்லயே நான் ஒரு 5-6 படம் தான் இந்த கான்செப்டை வச்சு பார்த்துருக்கேன். சீரியல்லாம் ஒன்று கூட வந்ததில்ல. ஸோ புதுசா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யாரும் மனதில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவா யோசிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லீடிங்கை நான் எடுத்து வச்சு பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்கேன். நிறைய கேர்ள்ஸ்க்கான அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. யாரும் மனதில் ஸ்டார்ட் பண்ணி 130 எபிசோடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 4 மாசங்க. 4 மாசம் இதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெகுலரா கமெண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே நான் பாசிட்டிவா மூவ் பண்ணும்போதும் சூப்பர் சூப்பர்னு என்ன என்கரேஜ் பண்ணிட்டே வந்தீங்க. ஆனா இப்போ நீங்க எல்லாரும் அழுகுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் கையில் டெத் சீன் வச்சேன். அடுத்த நாள் டெத் சீன் கண்டினியூ ஆச்சு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே காமெடி பண்ற மாதிரி நான் சீன் வச்சேன். ஆனா எனக்கே அது மனசு ஒப்பவே இல்லை. ஏன்னா அப்பதான் டெத் நடந்திருக்கு. உடனே அந்த வீட்டில் குழந்தைய பார்த்தோன்னே சிரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சிரிக்க மாட்டாங்க. கதையை ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகி பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். எனக்குமே தெரிஞ்சிச்சு, லாஜிக்காகவே இல்லை. ஆனால் நீங்கள் 2 நாள் அழுதுட்டீங்க. அழுதன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாளே நான் காமெடி கொண்டு வந்திருக்கேன். இதில் லாஜிக்கே இல்லைனாலும் நான் மூவ் பண்ணியிருக்கேன்னா சரி நம்மளால அழுதவங்க திரும்ப சிரிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டோரியில் கொஞ்சம் எமோஷனல், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் லவ்னு கலந்து தான் போகும். ஏன்னா கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மாறிடும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 70 எபிசோட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீன் வைக்கிற வரைக்குமே நீங்கள் ஸ்டோரியோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிக்கிங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்க. அதான் உண்மை. ஸோ உங்களை பர்பஸாக கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்கல. ஏதோ என்னோட கதைப்படி நான் மூவ் பண்ணிட்டு போனேன், உங்களை கஷ்டப்படுத்திடுச்சு, சாரி. ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் 2-3 பேர் என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அழுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள கூட சரி புரிஞ்சுக்க முடியுது, இந்த எமோஷனல் உங்களால் ஏற்றுக்க முடியுதுன்னு. ஆனால் 2-3 பேர் உனக்கு கொள்றதே தான் வேலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 130 நாள் ஆகுது. யாரு கொண்டேன்னு எனக்கும் தெரியல. போன சீரீஸில் எண்டிங் வைக்கும் போது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அது ஸ்டோரிக்காக மட்டும். ஆனால் 130 எபிசோடில் நான் பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அன்னைக்கு என்கரேஜ் பண்ண யாருமே வரல. ஒரு 20-25 பேர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ சூப்பர் சூப்பர்னு. ஸோ யாரும் இன்ன வரைக்குமே ஸ்டோரியில் எமோஷனலாக கனெக்ட் ஆகலன்னு நினச்சி தான் இருந்தேன். இந்த ஸ்டோரியை நான் உங்களை எமோஷனலாக கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக கொண்டு வரல. நான் ஜஸ்ட் சிங்கிள் பேரண்ட் கான்செப்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணியிருந்தேன். நீங்களே நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். கையலுக்கும் கிருஷ்ணாக்கும் ஒரு ரொமான்ஸ் சீன், கேரிங் சீன்லாம் ஒரு 5-6 தான் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்கள ரொம்ப கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள டெத் சீன் வச்சா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தேன். இதில் வேற ஒருத்தங்க கதையை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கதையை முடிக்க தெரியாமல் இல்லை. இதில் நான் விளையாட்டாக வந்திருக்கலாம். ஆனால் என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஸ்டோரினா எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் மூவ் பண்ண எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை ஆரம்பித்து விட்டுட்டேன். ஆனால் இப்போ பயங்கர பிஸிங்க. அதனால தான் என்னால் வீடியோ ரெகுலராகவே போட முடியறதில்ல. பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது. அவளையும் பார்த்துக்கணும். அப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அம்மா, அப்பா, தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, வீட்லேயும் நான் கொஞ்சம் ஒர்க் பார்க்குறேன். அது என்னென்னா அந்த லேபிளில் டேப் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கணும். அது எங்கள் அப்பா கம்பெனியில் தான் ஒர்க் போயிட்டுருக்காங்க. அதை கொண்டு வீட்டில் ஒரு 4 நாளாவது அந்த ஒர்க் இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த ஒர்க் இருக்கும். அதையும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அப்பா, அம்மா, தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒர்க் போயிடுவாங்க. பாப்பாவை நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த சமயத்தில் இதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. அதையும் நான் பார்ப்பேன். அதனால தான் நான் வாரத்தில் 1 நாள் 2 நாள் லீவ் எடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனல்லாம் பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பண்ண முடியுமான்னு கூட தெரியல, பார்க்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக வரும். சாரி, ரொம்ப பேசி உங்களை போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இது பேசுறதுக்கான தகுதி கூட இன்னும் நான் வளர்த்துக்கலன்னு எனக்கு தோணும். இருந்தாலும் அந்த 2 கமெண்ட் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அதனால தான் பேசினேன், வேற ஒன்றும் இல்லை. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் ரெகுலராக எப்போவுமே என்னை கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் லவ்விங். அண்ட் இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.